தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் தங்கத் தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு நம்மளுடைய கட்சியை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் இங்கு கூடியிருக்கும் தாவேகா சகோதர சகோதரிகளுக்கும் மாவட்ட செயலாளர் திரு எம்டிசி தனிகா அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் அனந்த் அஜித் அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், இங்கு கூடியிருக்கும் எண்ணற்ற தொண்டர்கள், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல 1000 பேர் இங்க கூடியிருக்கலாம். ஆனா இந்த ப்ரோக்ராம 1,00,000 பேர் ஆன்லைன்ல பாக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இங்க எடுக்கக்கூடிய வீடியோஸ கோடி பேர் பாக்குறாங்க. எம்டிசி தனிகா அவர்கள் இங்க மாவட்ட செயலாளரா தலைவரா நம்மளுடைய தங்க தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் நியமிச்சாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், தனிகா அவர்கள் கிட்ட கேட்டேன், நீங்க எத்தனை வருஷமா தளபதி அவர்களுடைய தொண்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 27 வருஷம் அவருடைய தொண்டில் இருக்கார். தனிகா மாதிரி இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொண்டரை தலைவராக்கி நம்மளுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் வெற்றி தலைவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க. நம்ம கட்சி தாவேகா தொடங்கும் பொழுது விஜய் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய போட்டோ போட்டு மட்டுமே தொடங்கி இருக்க முடியும். அதுக்கே ஓட்டு போட்டு அவர் நம்ம சிஎம் ஆக்கி இருப்போம். ஆனால் கட்சி தொடங்கும் பொழுது 5 கொள்கை தலைவர்களை நம்மளுடைய கட்சியில காட்டி நம்மளுடைய கட்சிக்கு கோட்பாடு, குறிக்கோள், நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உயர்ந்த சிந்தனைகளை இந்த தலைவர்கள் வழியா நம்மளுக்கு சொல்லி தாவேகாவை தொடங்கினார். நம்மள எல்லாரையும் தளபதி அவர்கள் தலைவராக்க முயற்சி எடுக்கிறார். ஆனால் ஸ்டாலின் சார் அவர்கள் தலைவர்கள் எல்லாரையும் ஸ்டாலின் சார் அவர்கள், ஏன்னா இங்க திமுக நிறைய பேர் இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த மீட்டிங் இங்கே கூட இருப்பீங்க. ஸ்டாலின் சார் அவர்கள் போய் சொல்லுங்க, ஸ்டாலின் சார் கிட்ட சொல்லுங்க, ஐயா உங்க கட்சியில தலைவர்களை உங்க பேரனுக்கு தொண்டராக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா தாவேகால தொண்டர்களை ரசிகர் மன்றத்தில இருந்து நற்பணி மன்றத்தில இருந்து இயக்கமா மாத்தி தலைவரா மாத்திக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். தாவேகா என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். நம்மளுடைய கட்சியில 3 லட்சம் பதவிகள் இருக்கு. 3 லட்சம் பதவிகள் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய கோட்பாடு, நம்மளுடைய குறிக்கோள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்மளுடைய கோட்பாடு, டாக்டரின் ஆஃப் த பார்ட்டி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம். இது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லி ஆரம்பிச்சார். லாஸ்ட் நம்மளுடைய கொள்கையாகப்பட்டது
மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னைக்கு நான் வரேன், என்னோட ஆபீஸ்ல இருந்து கோர்ட் முடிச்சுட்டு என்னோட ஒர்க் முடிச்சு நான் வரேன். ஸ்டெல்லா மேரிஸ் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். சரி, ஸ்டாலின் சார் அவர்கள் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் போட்ட பேண்ட போட்டாரு, சட்டைய போட்டாரு, அதே மாதிரி ரேம்ப போட்டாரு. நம்மளுடைய குறிக்கோள் அதையும் காப்பி அடிச்சிருக்காரு. இன்னைக்குதான் பார்த்தேன், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றத நம்ம குறிக்கோள் எடுத்து காப்பி அடிச்சிருக்காரு. முதல் பதில், உங்களுடைய கொள்கை என்ன, கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு கேட்கும் பொழுது தயவு செஞ்சு தமிழ் தெரிஞ்சா எங்க கொள்கையை படிங்க. படிக்க தெரியலனா விட்டுருங்க, கேட்காதீங்க. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் தாவேகா தலைவர்கள், தாவேகா தொண்டர்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம். 3 லட்சம் தலைவர்கள் இருக்காங்க நம்ம கட்சியில. உங்களை மாதிரி ஒரு குடும்பமே ஆளக்கூடிய கட்சி கிடையாது தாவேகா. 2026ல நம்மளுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். அதில் என்னுடைய சகோதரர் தனிகா அவர்கள் இந்த மாவட்ட அதாவது கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சில இருந்து கண்டிப்பாக இங்க யார் நிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக, அது இங்கே கூட இருக்கலாம், இந்த மேடையில கூட இருக்கலாம், தனிகா அவர்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், தனிகா கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கூட போய் சட்டசபையில நுழைவாரு, நம்ம கை கட்டி அவர் அனுப்புவோம். முதல் இஷ்யூ, இன்னைக்கு இஷ்யூஸ பத்தி பேசுவோம், பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். இங்க நான் பேச வந்தது அரசியல் அல்ல, உண்மை. நான் பேச வந்திருக்கிறது உண்மையை பேச வந்திருக்கேன். ஒரு விஷயம் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடி, 10 லட்சம் இல்லைங்க, 10 கோடி இல்ல, நம்பர் உங்களால புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் திருப்பி சொல்றேன். 10 லட்சம் கோடி. அப்படியே ஜீரோ போட்டீங்கன்னா அந்த ஸ்டேஜே ஃபுல் ஆயிடும். 10 லட்சம் கோடி உங்க பேர்ல கடன் வாங்கி ஒரு வருஷமும் குறைந்தபட்சம் 30,000 கோடி, 30,000 கோடி ஸ்டாலின் சார் அவர்களுடைய குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு சொல்றது நான் இல்ல, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நன்கு படித்த மெக்கின்சில வேலை பண்ண பிடி தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி, 5 வருஷம் கணக்கு போடுங்க, குறைந்தபட்சம் 1,80,000 கோடி. கண்டிப்பா அது குறைந்தபட்சம் தான். அதிகமா போட்டீங்கன்னா 3 லட்சம் கோடி. உங்க பேரை சொல்லி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி அவங்க ஊழல் பண்றதுக்கு உங்களுக்கு வரி போட்டுட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம், ஸ்டாலின் சார் அரசாங்கம். நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அவங்க ஊழல் பண்றதுக்கு. நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க, ஹெட்லைன்ஸ் போட்டுக்கோங்க, பிரஸ் ஹெட்லைன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அவங்க ஊழல் பண்றதுக்கு. ஸ்டாலின் சார் அவர்கள் டிஃபெண்டர்ல போறதுக்கு, ஸ்டாலின் சார் அவர்கள் டிஃபெண்டர்ல போறதுக்கு, அவருடைய பேரன் டிஃபெண்டர்ல போறதுக்கு, 4 கோடி ரூபாய் வர்த்து இருக்கக்கூடிய கார்ல போறதுக்கு நீங்க உழைச்சு கட்டிட்டு இருக்கீங்க இஎம்ஐ. அதனால உங்களுக்கு 5,000 ரூபாய் போட்டாங்களே, அந்த பணம் 2 காரணத்துக்காக உங்களுக்கு போட்டாங்க. முதல் காரணம், நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சேலத்துல அட்ரஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நைட்டு பயந்து 12:45 இருந்து 1:30 மணிக்குள்ள உங்களுக்கு பணம் போட்டாங்க. இந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, 5,000 ரூபாய் கிடைச்சதுக்கு காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஏன் சொல்றேன்னா,
வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சேலம்ல அட்ரஸ் பண்றதுக்கு 3 நாள் முன்னாடி போட்டிருக்கலாம், 2 நாள் முன்னாடி போட்டிருக்கலாம், அட்ரஸ் பண்ண அடுத்த நாள் போட்டிருக்கலாம். என்ன பயன்னா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாரோ, என்ன பேசுவாரோ, அதுக்கப்புறம் காசு போட்டா எடுத்துப்பாங்களோ மாட்டாங்களோ பயம். பயம். திமுகக்கு, தீய சக்தி திமுகக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொன்னா பயம். விசில் சத்தத்தை கேட்டா பயம். இது உங்களுடைய பணம், 5000 ரூபாய் உங்களுடைய பணமா சொல்றேன் அப்படின்னு நல்லா அமைதியா கேளுங்க. ஒன்னொன்னு முடிச்ச அப்புறம் விசில் அடிங்க. அமைதியா கேளுங்க. உங்க பணம் 5000 ரூபாய், உங்க பணம் 5000 ரூபாய், உங்க பணம் 5000 ரூபாய். எப்படி நான் சொல்றேன், நீங்க வாங்குற சோப்புக்கு ஜிஎஸ்டி கட்டுறீங்க, நீங்க வாங்குற வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க, வரி கட்டுறீங்க, நீங்க வண்டி வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் கட்டுறீங்க, வரி கட்டுறீங்க, ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, பெட்ரோல் டீசல் போடுறீங்க. ஒரு ஸ்விக்கி ஓட்டுறவரு, ஓலா ஓட்டுறவரு, ஊபர் ஓட்டுறவரு, நீங்க ஸ்கூல்ல குழந்தை எடுத்து போய் விடுறீங்க, பெட்ரோல் போடுறது மேல மத்திய அரசு எடுக்கலீங்க, இவங்க எடுக்கிறாங்க வேட்டா. அதுவே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 35 ரூபாய் எடுக்கிறாங்க உங்க பாக்கெட்ல இருந்து. இந்த வரிய உங்ககிட்ட வாங்கி அதுல கொள்ளடிச்சிட்டு, கொள்ளடிச்ச காசு உங்களுக்கு தரல, கொள்ளடிச்ச காசு தரல. அது எலெக்ஷன் முன்னாடி தான் வெளில வரும், எலெக்ஷன் முன்னாடி தான் வெளில வரும், வீடு தேடி வரும். அதையும் வாங்கிக்கோங்க. காதுல விசில் அடிச்சு திமுக வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த 5000 ரூபாய் நீங்க கட்டின வரி எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கட்டிருப்பீங்க வரி. அதுல 5% கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். 1 லட்சம் ரூபாய் வரி கட்டியிருந்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடு. அப்ப என்ன அர்த்தம், உங்க வரியை திருப்பி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அது எப்படி கொடுத்தாங்க, கடன் வாங்கி கொடுக்குறாங்க, திருப்பி உங்க மேல கடன் கொடுக்குறாங்க. இந்த கடனை எப்படி சரி கட்டுவாங்கன்னா, உங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்திருக்காங்க 80%. உங்க இபி பில் 2021 இருந்து ஏறி இருக்கு, ஏறி இருக்கா இல்லையா, ஏறி இருக்கா, ஏறி இருக்கா. சம்மர் சீசன்ல ஏசி போட பயப்படுறீங்களா, ஃபேன் போட பயப்படுறீங்களா, லைட் ஆஃப் பண்றீங்களா, பாய் நேரம் கரண்டே இல்லை என் குளத்தூர்ல, தண்ணி இல்ல, சரியில்லை. தேவகி நகர்ல சுத்தமா சரியில்லை தண்ணி. தேவகி நகர், விவேகானந்தா நகர், எல்லாத்தையும் டீடைல்ஸ் வச்சிருக்கேன். அப்போ நீங்க பார்க்கும் பொழுது உங்க பணத்தை திருப்பி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால பயந்து கொடுத்த பணத்தை எவ்வளவு கொடுத்தாலும் தீய சக்தி திமுக வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, நிறைய கொடுக்குறாங்கன்னா அதையும் வாங்கி போட்டுக்கிட்டு ஓட்ட விசிலுக்கு போடுங்க. ரெண்டாவது இஷ்யூ, நிறைய பேச்சாளர் இருக்காங்க, நிறைய விஷயம் சொல்ல போறாங்க. நான் 2-3 இஷ்யூ சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு புரியக்கூடாது, புரியாதனால தான் ஊழல் பண்றாங்க, அதை புரிய வைக்க தான் நான் வந்திருக்கேன். எது புரியாதுன்னு தடுக்கிறாங்களோ, அண்ணா சொல்லியிருக்கார், புரியாத ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர், அவங்க ஓட்டு எங்க போனோமோ அங்க போட்டுருவாங்க. இந்த வரியை பத்தி நீங்க புரிஞ்சுக்க பொழுது அறிஞர் அண்ணாவுடைய கொட்டேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், நேர்முக வரிங்கிறது கொசு மாதிரி அடிச்சா போயிடும், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பணம் அதிகம் சம்பாதிக்கும் போது டாக்ஸ் விழும், அது அடிச்சு கொண்டுடலாம் அந்த மஸ்கிட்டோ, அதாவது கொசுவை. ஆனா மூட்டை பூச்சி, அதான் மறைமுக வரி. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் உங்களுக்கு கொடுத்த மாதிரியே இருக்காது. தீய சக்தி திமுக மூட்டை பூச்சி. இரண்டாவது இஷ்யூ வேங்கை வயல். வேங்கை வயல் அப்படிங்கிற அந்த இஷ்யூவை நீங்க போய் படிங்க. ஒரு மனித மலம் கலந்த தண்ணிய புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல என்னுடைய சகோதர சகோதரிகள் குடிச்சு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் போய் அந்த கேஸ் ஆகப்பட்டது நீதிமன்றத்துக்கு போய் 1 மேன் கமிஷன் போட்டு இப்ப கிரிமினல் கேஸ் போட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு சமயம் நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருந்தா அவர் 29 மார்ச் 1927
நம்மளுக்காக மகர் சத்தியாகிரகம் பண்ணார். மகர் சத்தியாகிரகம், அந்த சத்தியாகிரகம் ஏன் பண்ணார் தெரியுமா? குளத்துல நம்மள தண்ணி குடிக்க விடல ஆதிக்க சக்தி. ஆதிக்க சக்தி நம்மள குளத்துல தண்ணி குடிக்க விடல. அதுக்காக சட்டம் போராட்டம் பண்ணி நம்மளுக்கு வாங்கி கொடுத்த உரிமையை, சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை, தண்ணி குளத்துல தண்ணி குடிக்க முடியலன்றதுக்காக சட்டம் போராட்டம் நடத்தி வாங்கி கொடுத்தாரு அந்த உரிமையை. ஆனா இன்னைக்கு தீய சக்தி திமுக ஆட்சியில தண்ணியில மலத்தை கலந்து என்னோட SC ST சகோதரர்கள் அந்த தண்ணியை குடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா அப்ப இந்த தீய சக்தி திமுக நம்ம வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. மூணாவது, கிட்னி திருட்டு. பத்திரமா இருங்க. ரோட்ல திருடி பார்த்திருக்கீங்க, பர்ஸ் திருடி பார்த்திருக்கீங்க. திருட்டுங்கிறது பல விதம் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிட்னி திருடி இருக்காங்க. இது யாரா இந்த திருடன்? யாரா இந்த திருடன்னு பார்த்தா பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஏன் தெரியுமா? பேரை சொல்லி பேசிடணும், பேரை சொல்லிடணும். உண்மையை மட்டுமே பேசுவேன். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஐயா, இந்த வீடியோ பாருங்க ஐயா, விடமாட்டாங்க தமிழ் மக்கள். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவங்க நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்திருக்கின்றத ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோம். தீய சக்தி திமுக இருக்கக்கூடிய ஆட்சியில ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல அவர் மேல. அதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல், செத்தார் ஹாஸ்பிட்டல்ஸ், அது யாருடைய பினாமி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஏன்னா அதுவும் திருச்சியில தான் இருக்கு. திருச்சினா உங்களுக்கு யாருன்னு தெரியும். நேரு, ஜவஹர்லால் நேரு இல்ல, KN நேரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திருச்சின்னு சொன்ன உடனே நாம வந்திருக்கோம். பெரம்பலூர், திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்ததா, அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. SIT ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. கிட்னி பத்திரம், கண்ணு பத்திரம், எல்லாம் பத்திரம், பத்திரமா பார்த்துக்கோங்க. நாலாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, இந்த இஷ்யூ இப்ப ரீசெண்டா கரூர்ல பார்த்திருப்பீங்க. இந்த எபிசோட என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்னோட உயிர் மாறி, இந்த ஜர்னலிஸ்ட் தான் fourth pillar of the democracy. fourth pillar of the democracy. அந்த ஜர்னலிஸ்ட் மேல ஒரு MLA தாக்கி இருக்காரு இந்த தீய சக்தி திமுக உடைய ஆட்சியில. கரண்ட் கட் பண்ணிட போறாங்க பார்த்து. கரண்டே கட் பண்ணாலும் இங்க இருக்கவங்களுக்கு எங்களோட வாய்ஸ் கேட்கும். ஏன்னா வெற்றி தளபதி விஜய் அவர்கள் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ், குரலற்றவரின் குரல். அந்த MLA பேரு பழனியாண்டி. அவர் செபாஸ்டின் கதிரவன் அப்படிங்கிற 2 பேர் போயிட்டு அவங்க ஊடக வேலையை செய்யறாங்க. போயிட்டு இல்லீகல் குவாரியில போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அவங்க வேலையை அங்க இருக்கக்கூடிய முறையற்ற விஷயத்தை செய்யறதுனால அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ எடுக்கிறவங்களுடைய கேமராவை தூக்கி அடிச்சு அவரை தாக்குனது தீய சக்தி திமுகவுடைய MLA பழனியாண்டி. இந்த குடும்ப பிரச்சனைக்கு தான் FIR போட்டுருவாங்க. அண்ணன் தம்பி போலீஸ் கிட்ட போனீங்கன்னா FIR போட்டுருவாங்க. ஆனா பழனியாண்டி அவர்கள் மேல FIR போட்டீங்களா? FIR போட்டாங்களா? FIR போட்டாங்களா? கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சி மக்கள் ஸ்டாலின் சார் கிட்ட போய் கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு போடுதாங்க அவர் சிஎம். நீங்க ஓட்டு போடுறதுனால அவர் சிஎம். தைரியமா சொல்லுங்க. கேப்பீங்களா? 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 தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னைக்காவது உங்க தெருவில் அவரை பார்த்திருக்கீங்களா? உங்க கான்ஸ்டிட்யூன்சில அவரை பார்த்திருக்கீங்களா? அவருடைய பினாமி தான் வராங்க, பினாமி தான் வராங்க கலெக்ஷனுக்கு. அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஸ்டாலின் சார உங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சிக்கு கூப்பிட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட். கான்ஸ்டிட்யூன்சி, ஏன்னா வெற்றி தலைவர் விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளிலவா,
வீட்டை விட்டு வெளில வா. ஐயா ஸ்டாலின் சார் அவர்களே, கான்ஸ்டியூன்சிக்கு வாங்க. உங்களை ஜெயிக்க வச்சதே இவங்க தான், மறந்துடாதீங்க. ஏன்னா இதே ரோட்ல ஒரு குழந்தை, ஜெயின் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தை, இங்க ஒரு லாரி ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல தடுக்கி விழுந்து லாரி விழுந்து இறந்துருக்காங்க. இதுக்கு நீதி உண்டா? அதுக்கு காரணம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாலின் சார். அதுதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சேலம்ல சொல்லியிருந்தார், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது 5வது இஷ்யூ, போதை மருந்து கலாச்சாரம். ஏன் சொல்ற தெரியுமா? இதே தீய சக்தி திமுக கட்சியில் இருந்த, அயலகல் அணியில கட்சியில இருந்த ஒருத்தர் 3000 கோடிக்கு மேல போதை கடத்தல் பண்ணி மாட்டத நம்மளே டிவியில பார்த்தோம். அப்போ போதை கடத்தல், போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டாஸ்மாக் இன்னைக்கு வருமானம் 50,000 கோடி. டாஸ்மாகை தாண்டி அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டார். இப்போ அவர் அயலகணியில இருந்தவர். அவர் போதை மருந்து வியாபாரம் பண்ணத நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டறிஞ்சு அவர் மேல இடி வழக்கு இருக்கு, நார்காட்டிக்ஸ் NDPS கேஸும் இருக்கு. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? தைரியமா சொல்லுங்க. எந்த கட்சி? அயலகணி எந்த கட்சி? DM. அப்போ போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போதைப் பொருளை வித்தவரையே உங்க கட்சியில வச்சிருந்தா அப்ப எப்படி போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவீங்க? வெறும் பேச்சு தான். அதனால இந்த வாட்டி வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க ஓட்ட விசில் அடிச்சுட்டு போட்டுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. பொன்முடின்னு ஒரு உத்தமர் இருக்கார். இந்த பொன்முடி என்ன பண்ணாரு? அம்பத்தூர்ல இவர் வந்து பல வருடங்களா எம்எல்ஏவா இருக்கார். அம்பத்தூர்ல செப்டம்பர் 2022 பேசுறார். அவர் பெண்களுக்கு கொடுத்த பிங்க் பஸ், அந்த பஸ்ஸே ஃபர்ஸ்ட் ஓட்ட பஸ். யோசிச்சு பாருங்க, ஃப்ரீயா கொடுத்தா ஓட்ட பஸ் கொடுப்பீங்க, ஏன் உலகத்தரம் வாய்ந்த பஸ் கொடுக்க மாட்டீங்க? என்னோட சகோதரிகளுக்கு பழைய பஸ், காயலங்கடையில் இந்த பஸ், ஏன்னா MTC என் தனிகா அவர்களுக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல அவர் சேர்ந்தப்ப வாங்கின பஸ், அவர் ஓட்டின பஸ், அவர் ஏறின பஸ். MTC தனிகா அவர்கள் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு தாவேகால. அந்த காயலாங்கடைக்கு போக வேண்டிய பஸ்ஸ முன்னாடி பின்னாடி பிங்க் அடிச்சுட்டு ஓட்ட பஸ்ல என்னுடைய, அதாவது பாதுகாப்பற்ற ஓட்ட பஸ்ல ஏத்திட்டு உலகத்தரம் வாய்ந்த பஸ்ல ஏத்தாம கொடுத்த வாக்குறுதியை ஏதோ நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய சகோதரிகளை ஓட்ட பஸ்ல அனுப்பிச்சிட்டு நீங்களும் ஓட்ட கார்ல போக வேண்டியது தானே? ஏன் டிஃபெண்டர் கார்ல போறீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு ஆபத்து. உங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு ஆபத்து. அப்போ நீங்க சிந்திக்கணும். இந்த பஸ் கொடுத்துட்டு சொல்றத பாருங்க, பொன்முடி எம்எல்ஏ அவர்கள் எந்த அளவுக்கு ஆணவமும் அகம்பாவமும் இருக்கும். ஏன்னா அர்ஜுன் அண்ணா சொல்லியிருக்கார், அகம்பாவத்தின் குரல் அநீதி. என்ன சொன்னார் தெரியுமா? ஓசி பஸ். ஐயா பொன்முடி அவர்களே, காதுல கேக்குதா? நீங்க தான் ஓசி. ஏன் தெரியுமா? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க வேலையே பண்ணாம. ஓசி பொன்முடி அவர்களே, ஓசி பொன்முடி அவர்களே. அதனாலதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். ஜெகத் ரக்ஷன் அவர்கள் நம்மளோட ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு உடன்பிறவா சகோதரர். பொனாரையில பணம் இன்கம் டாக்ஸ் ரேட் நடத்தி பார்த்தா பணம் இருக்கிற இடத்துல பணம் வச்சிருக்காரு மார்ச்சரியில.
இங்க என்னடானா வயிறு காஞ்சி காலைல எழுந்து கஞ்சு குடிச்சிட்டு நம்ம எல்லாம் வேர்வை சிந்தி உடைச்சு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் இவங்க பண்ண ஊழலுக்கு. அந்த பணம் எங்கடா இருக்குன்னா அவர் வச்சிருக்கிற மார்ச்சரி, அவர் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய மார்ச்சரியில அந்த பணத்தை எடுத்தாங்க இன்கம் டாக்ஸ். தெரியலன்னா போய் யூடியூப்ல பாருங்க. இந்த அளவுக்கு ஆணவம் படைத்த ஆட்சியாக திமுக இருந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பணம் இருந்தா மார்ச்சரியில போய் பணத்தை மறைச்சு வைப்பாங்க? யோசிங்க. இது யார் செஞ்சா? ஜகத் ரட்சகன் அவர்கள் செஞ்சிருக்காரு. இப்ப லாஸ்ட் ரெண்டு பேர் ஸ்ட்ரைட்டா ரொம்ப ஃபேமஸ் கேஸ். இவரு முதல் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். இவர் பேர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், KN நேரு. இங்க ஒரு பக்கம் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய டிபார்ட்மெண்ட் முனிசிபல் அண்ட் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு 30 லட்சம் ரூபாய் 35 லட்சம் வாங்கி 888 கோடி ஊழல். இது யாரா கண்டுபிடிச்சான்னு பார்த்தா ஈடி வேற ஏதோ கேஸுக்காக போறாங்க தேடுறதுக்கு. அங்க போனா இது மாட்டுது. இத மாட்டி லெட்டர் எழுதுறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. எத்தனை லெட்டர்? லவ் லெட்டர் மாதிரி முதல் லெட்டர், ரெண்டாவது லெட்டர், மூணாவது லெட்டர். மூணாவது லெட்டர் எழுதின உடனே எங்க ஸ்டாலின் சார் அவர்கள் மாட்டி போறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கமே, அதாவது ஊழல் ஒழிப்புத்துறைய டிவிஎஸ்சி, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், டிவிஎஸ்சி, அது மேல என்கொயரி நடத்துறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஊழல் இருக்குங்கிறத இந்த ஆட்சி காலத்திலேயே ஸ்டாலின் சார் அவர்களே ஒத்துக்கிட்டாரு. ஈடி வந்தா மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, ஈடி லெட்டர் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு உங்க அமைச்சர் மேலே நீங்க கேஸ் போட்டீங்க? லாஸ்ட் 10 ரூபாய் பாலாஜி ஊழல் நிரூபிக்கப்படுகிறது. KN ஒரு கேஸ்ல ஊழல் நிரூபிக்கப்பட்டுச்சா? பட்டுச்சா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுதா? பேப்பர் படிச்சா புரிஞ்சிருக்காது, நான் சொன்னதுனால கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுன்னா விசிலடிங்க. அடுத்து 10 ரூபாய் பாலாஜி. இவர் மேல யாரா கேஸ் போட்டான்னு பார்த்தா அவரு வேற ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது இந்த தீய சக்தி திமுகவை அவர் தீய சக்தின்னு சொல்லிட்டு அவர் இந்த கட்சியில சேர்த்துக்குது. ஏன்னா எந்த திறமைக்காக? அவர் என்ன PhD பண்ணியிருக்காரா? பாலிடிக்ஸ்ல PhDயும் எப்படி அரசாங்கத்தை மென்மேல கொண்டு போகணுன்றதுக்காக PhD பண்ணியிருக்காரா செந்தில் பாலாஜி அவர்கள்? ஊழல்ல PhD பண்ணியிருக்காரு. ஊழல் எப்படி பண்றது? சரி, இந்த அரசாங்கத்துக்கு வந்தார் பாருங்க, அதுவும் தனிகா அவருடைய டிபார்ட்மெண்ட் தான், MTC டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். பாருங்க தனிகா அவருடைய டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. MTC தனிகா அவருடைய டிபார்ட்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ல. நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட தனியா உட்காந்து பேசுங்க, அவர் சொல்லுவாரு எப்படி எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு. அதுல வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் வேற கட்சியில இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறாரு. எப்படி? சோ அந்த வழக்குல தான் உள்ள போறாரு. அவரு இந்த ஆட்சி வந்த உடனே டாஸ்மாக்கு மினிஸ்டர் ஆகிறாரு. அதனாலதான் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு மாதிரி 10 ரூபாய் பாலாஜின்னு அவார்டு கொடுத்திருக்காங்க. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள், நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் வேலு நாச்சியார் அவர்கள், சோசியல் இன்க்ளூசிவிட்டி அதாவது சமூக நல்லிணக்கம், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிச்சிருக்கோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போனது ஆக்சுவலா படிப்புக்கு இல்ல, சத்துணவுக்காக. ஃப்ரீயா சாப்பாடு போட்டாரே கல்வி கண் திறந்த காமராஜர், அவர் நம்மளுடைய கொள்கை தலைவர். நம்மளுடைய தந்தை பெரியார் வகுப்பு வாரி விகிதாச்சாரம் கொண்டு வந்து நம்மளுக்கெல்லாம் பவரை கொடுக்கணும்னு சொன்னாரே, அவர் நம்மள கொள்கை தலைவர் எடுத்திருக்கோம். நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு நம்மலாம்
நம்ம எல்லாம் இன்னைக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டோட சம உரிமை சம வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 அவரே டிராஃப்ட் பண்ணது. நம்மளுடைய தியாக தலைவி அஞ்சலி அம்மாள் அவர்கள் இவங்களெல்லாம் கொள்கை தலைவரா காட்டி ஒரு வீட்லயும் இவங்களோட சிந்தனைகள் போய் சேரணும்னு நம்மளுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீட்லயும் விஜயும் விஜயுமா இருக்கார். நான் பேசுறேன்னா நான் விஜய் சத்யகுமார், அனந்த்ஜி பேசுறாருன்னா விஜய் அனந்த்ஜி, நம்மளுடைய தனிகா பேசுறாருன்னா விஜய் எம்டிசி என் தனிகா. ஒரு வீட்லயும் விஜய் இருக்கார், ஒரு வீட்லயும் விஜய் இருக்கார். நம்மளுடைய வாக்க இந்த வாட்டி இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது முக்கியம் இல்ல, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியோ இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல. வாக்கு போடுற அன்னைக்கு காலையில எழுந்து உங்களுக்கு பிடிச்ச சாமி, உங்க சாமி நம்பலன்னா உங்களை நம்புங்க, உங்களை நம்புங்க. சாமியை நம்பலையா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். சாமி நம்புறீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு ஓட்டுச்சாவடிக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி நின்றுடுங்க. ஏன்னா திறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓட்டு போட்டுருவாங்க தீய சக்தி திமுக. ஓட்டு போடும் போது போற அன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த விசில தான் வாங்கினாரு. நீங்க நிறைய கலரா வச்சிருக்கீங்க, இதுதான் கரெக்டான விசில், நல்லா பாத்துக்கோங்க. இந்த விசில எடுத்துட்டு போறீங்க, போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் வெளியில தூரமா வந்து விசில் அடிக்கிறீங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஒரு கான்ஸ்டிட்யூன்சில விசில் சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுந்து வந்து விசிலுக்கு மட்டுமே ஓட்டு போடணும். ஸ்டாலின் சார் அவர்களும் ஒரு சமயம் தூங்கி இருந்தாருன்னா இந்த விசில் சத்தத்தை கேட்டு விசிலுக்கு ஓட்டு போடணும். உழைப்பவர்களின் சின்னம், உழைப்பவர்களின் சின்னம், பெண்களின் சின்னம், குழந்தைகளின் சின்னம், சாமானிய மனிதன் சின்னம், ஆட்டோ ஓட்டரின் சின்னம், எம்டிசி ஊழியரின் சின்னம், பெண்களின் சின்னம், ஆசிரியர் சின்னம், துப்புரவு தொழிலாளர் சின்னம், நர்சின் சின்னம், ஹாஸ்பிட்டல் ஊழியர்களின் சின்னம், ஒரு சாதாரண உழைப்பவர்களின் சின்னம், காய்கறி வியாபார சின்னம், பேக்கரி வியாபார சின்னம், ஹோட்டல் ஊழியரின் சின்னம், எல்லாரோட சின்னமும் விசிலா மாறணும். இப்போ இந்த விசில நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய விசில் அறிவிச்ச உடனே ஒரு மீட்டிங் நடந்ததுல அடிச்சிருப்பார். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் எப்படி அடிக்கணும்னு. ஓட்டு முடிச்ச உடனே இந்த விசில் இப்படி வச்சுக்கிறீங்க, உங்க காதை நீங்க மூடிக்கிறீங்க. திமுக காரங்க, தீய சக்தி திமுக காரங்களுடைய காதுல இது போய் பயந்து போய் அவங்க நம்மளுக்கு விசிலுக்கு ஓட்டு போடணும். நம்ம அடிப்போமா இப்ப விசில? ரைட் ரைட். இப்ப விசில் அடிக்க போறோம், நீங்களா சேர்ந்து அடிக்க போறீங்க. 2 லட்சம் குடும்பம் கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சில இருக்கக்கூடிய எம்டிசி என் தனிகா அவர்களுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அவர் உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிட்யூன்சில அவருடைய நண்பர்களோட சேர்ந்து, தோழர்களோட சேர்ந்து, சகோதரர்களோட சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்க இந்த கான்ஸ்டிட்யூன்சில நம்ம இப்ப அடிக்க போற விசில் ஒரு வீட்டுக்கு கேட்கணும். அடிப்போமா? ரைட். 1 2 3. ரெண்டாயிரத்தி 26ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம், நம்மளுடைய பொதுச் செயலாளர் தாயுள்ளம் படைத்த நம்மளுடைய ஆனந்த் அவர்கள் கட்டாயமா மினிஸ்டர் ஆவாரு நம்ம ஆகணும். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க எல்லாரும் மினிஸ்டர் ஆகணும். அந்த மினிஸ்டர் சபையில ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற கோஷத்தோட தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பல அலையன்ஸ் அவங்களுக்காக உழைக்கணும். பாருங்க, மக்களும் திமுக உழைக்கணும்,
செக்யூலர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ் இருக்கிறவங்களும் திமுக உழைக்கணும். ஏன்னா அவர் பண்ணையாரு, ஒரு தலைமுறை பண்ணையார் இல்ல, 3வது தலைமுறை பண்ணையார். எல்லாருமே டிஃபெண்டர் கார்ல தான் போவாங்க, நம்ம ஓட்ட பஸ்ல போகணும். அதனால இந்த வாட்டி அவங்க ஆட்சியில இருந்து அகற்றிட்டு நீங்க எல்லாரும் பிஸ்டல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, பிஸ்டல் சின்னத்துக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க. நன்றி, என்னோட நன்றி.